ஹே ஹாய் சாம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காட்ஸ் கேம் அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸோட எபிசோட் 13 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம் கைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே சாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்ற நம்பிக்கையில் தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பிஸ். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி நம்மளுடைய டீம் நிறைய டிஃபிகல்ட்டிஸை பார்த்து அந்த ரிவைவ் பண்ற அந்த பெல்லை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பள்ளத்துலலாம் விழுந்திருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பிரமிட் மாதிரி இருக்காங்க. காட் இறந்துருக்காருல. ஸோ இந்த பெல்லை வச்சு ரிவைவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரிவைவ் ஆகல. ஸோ அப்பதான் ஹீரோ என்ன நினைக்கிறான், பாரு நம்ம கிட்ட 11.9 தான் இருக்கு. நம்ம இந்த கேமை மொத்தமா முடிச்சாதான் நம்மளால பாஸை வந்து ரெஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மொத்தத்தையுமே இந்த பாஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணா நம்மளுடைய பவரை ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பை மொத்தமா கம்ப்ளீட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அவரோட ஃப்ரெண்டோட ட்ரீமோட சேர்ந்து. ஸோ அங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த பஃபி பஃப் எல்லாம் சாம்பி பஃபி பஃப் எல்லாம் குளிப்பாட்டுறது, இருக்கிறதெல்லாம் குளிப்பாட்டி பஃபி பஃப்ஸ் எல்லாருமே இவங்களை பார்த்தாலே அட்டாக் பண்ணாத மாதிரியான ஷீல்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க எக்ஸ்ட்ராவும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு லேப்ரின்த் போறாங்க. அந்த லேப்ரின்த் போய் நிறைய எடுக்கிறாங்க. அந்த ஃபுல் டீம்மே ரொம்பவே கஷ்டப்படுது கைஸ். அது மட்டும் இல்ல, லியோலிஷா நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு ரூபி ஒன்னு பாக்குறாங்க ரெட் கலர். அப்போ மொரோபியஸ் வந்து என்ன சொல்றாங்க, இதை விட என்னுடைய கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு மொரோபியஸ் ஒரு மாதிரி ஜலஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும்போது டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு ரோபோட் வருது. அது ஓவரா வந்து சீன் போடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு மொரோபியஸ் ஒரே குத்துதான். இதை பார்த்தோன்னே அந்த குட்டி கார்டு என்ன பண்ணிட்டு ரெட் கார்டு போட்டு நம்ம மொரோபியஸை மட்டும் கேமை விட்டு வெளியே அனுப்பிடுதுங்க. ஸோ இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பவர் வந்து 99.9ல இருக்கு. டக்குன்னு நம்ம பேர்ல் வந்து என்ன சொல்றாங்க, பாரு நான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஒரு டைஸ் கேம் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ போட்டு பார்க்கலாம். இது 24 ஃபேஸஸா இருக்கு. இதோட பாசிபிலிட்டி ரொம்ப ஹையா இருக்குன்றான். டக்குன்னு திரும்பி பார்த்தா டாக்ஸ் அண்ட் கெல்ரிச் வந்திருக்காங்க. இங்க பாரு நான் உனக்கு அதை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த டைஸ் எடுத்து நல்லா கிளீன் பண்றான். ஏன் இதை கிளீன் பண்றேன்னு கேட்டா, இங்க பாரு நான் இதை யூஸ் பண்ணி பிளே பண்ண போறேன். ஸோ அது கிளீனா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ம ஷைனா இருக்கு. இப்ப அவன் அதை தூக்கி போடுறான். போட்ட உடனே ஒரு ஷாட்ல வின் பண்ணிடுறான். ஓகே இவன் வின் பண்ணுவான்றது பக்கத்துல இருக்க கெல்ரிச்க்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. இவன் இதுல ரொம்ப டேலண்டட். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ரிசராக்ட் பண்ற ஒரு மிரர் மாதிரி இந்த வாட்டி கிடைக்கும். ஸோ டாக்ஸ் என்ன சொல்றான், நீ நானும் எப்பயுமே எனிமிதான், அதை மறந்துடாது அப்படின்றான். கெல்ரிச் இல்ல, உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்க மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்க ரெஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பவும் பார்த்தா 99.999 இப்படிதான் வந்து ரிசல்ட் இருக்கே தவிர இன்னும் 100% ஆகல. நம்மளோட ஹீரோ வந்து இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டு 100% ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய பள்ளத்தை ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பாங்களா ஸ்டார்டிங்லேயே, அந்த பள்ளத்தை பாக்குறாங்க. அந்த பள்ளத்துல டக்குன்னு எகிரி குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே 100% இவங்க இப்ப இந்த ஃபுல் லேபரண்த்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ இப்ப திருப்பி வந்து அந்த பிரமிட் இருக்க இடத்துக்கு வராங்க. வந்து அந்த பெல்ல வச்சு இவங்க காடை எழுப்புறாங்க. காடுமே எழுந்துச்சுட்டு, வா நீங்க முதல்ல என்ன வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு ரெசராக்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஏகப்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமன் பண்றாங்க. உடனே அந்த லைனை யூஸ் பண்ணி வானத்துல இருந்து அந்த மின்னல் மாதிரி விழ வச்சுக்கிற மாதிரி பவர் யூஸ் பண்ண சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸுமே அந்த ஒரு பவர்லயே செத்து போச்சு. இவங்க கொடையை வச்சுக்கின்னு சேஃப் ஆயிட்டாங்க. ஸோ இந்த சமயத்துல பார்த்தா ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்களே அந்த மான்ஸ்டர் தட்டி போட்டும் தள்ளிடுறாங்க. ஸோ நம்மளுடைய போல் என்ன பண்றான், அவர்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் இங்க கிராஃப்ட் பண்ணதெல்லாம் வச்சு அடிக்கிறான். ஆனா இதுல கண்டிப்பா காட் டெஃபிட் ஆயிருக்கணும். ஆனா காட் இந்த இடத்துல நிறைய சீட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பஃபி பஃப் உடைய ஆர்மியே வர வைக்கிறாங்க. ஆனா பஃபி பஃப் உடைய ஆர்மி எங்களை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லி அந்த சீலையும் காட்டுறாங்க. ஸோ உடனே வந்து காட் வந்து காண்டாகி நான் காட் ரேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காட் ரேஸ் போடுறாங்க. அப்போ இவங்க ரெசராக்ட் பண்ணலான்னு வச்சிருந்த அந்த ஒரே ஒரு கண்ணாடி இந்த வாட்டி யூஸ் பண்ணி இவங்க ரெசராக்ட் ஆயிடுறாங்க. நீங்க பண்றது ரொம்ப சீட்டிங்னாலும் இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் மேஜிக்கை போடுறேன், நீங்க மேல இருந்தா செத்துருவீங்க, கீழே இருந்தா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா போட்டு தள்ளிட்டு இருக்கு. சரி இப்போ நான் கீயை யூஸ் பண்ணேன்னு பார்த்தா கீ ஒர்க் ஆகாம போயிடணும் அப்படின்ட்டு ஸ்பெல்லும் போட்டுடுறாங்க. என்னடா இது காட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காட் அந்த காட் ஏரியஸ் பவர் அனுப்பும்போது டக்குன்னு நேல் என்ன பண்றா, ஓங்கி ஒரு கிக் ஒன்று வைக்கிறா. அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடுதுங்க. ஸோ இந்த சமயத்துல காட் மேலே பட்டுருது. ஆனா காட் இப்போ காண்டாகி என்ன பண்றாங்க, நான் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த மொத்த பேஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க லேப்ரின்த்தையும். ஸோ நம்மளோட ஹீரோ வந்து பேர்லோடைய பவர் யூஸ் பண்ணி வேற எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் ஆகி திருப்பி இங்க வராங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சோடனே காட் அவங்களுடைய டெஃபிட்டை ஒத்துக்கிறாங்க. அவங்க கூட விளையாண்டது ரொம்பவே ஜாலியா இருந்தது, இன்னொரு நாள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களுடைய டெத்தை நோக்கியே போறாங்க கைஸ். ஸோ நல்ல வேளை இவங்க வின் பண்ணிட்டாங்க. இதை ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெளியே வரும்போது மொரோபியஸ் இங்க பார்த்தா நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த
சாப்ஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செக்ரட்டரியும் வந்து நீங்க வின் பண்ணுவீங்கன்றத நான் நினைச்சதுதான். ஸோ கண்டிப்பா நீங்க தான் இந்த காட்ஸ் கேம் முடிக்க போறீங்க. எனக்கு கண்டிப்பா நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. உடனே ஃபே கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோரோபியஸும் லியோலிஷாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே நம்ம என்னவா இருந்தாலும் கேம் விளையாடணுன்றதான் ஆசை. அப்புறம் ஹீரோவுடைய கனவுல அதாவது ஹீரோக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த ரெட் ஹேர் பொண்ணு பார்க்க லியோலிஷா மாதிரியே இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய ஹீரோ லியோலிஷா கூட தான் அவனுடைய டிராவலை எடுத்துக்கிட்டு போக போறான். இன்னொன்னு நெக்ஸ்ட் லேபிரின்த்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் உள்ள போறாங்க. ஸோ அதை கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல தான் காட்டுவாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் சீசனையும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you soon. Bye bye.